பண்ணிட்டீங்க மேம். சீரியஸ்லி தேங்க்யூ மேம். அடுத்ததாக தூத்துக்குடி தொழிலதிபர் திரு ஜேக்கப் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டலோட. This is Sharmisha. ஸோ கருங்குளத்தான் ஃபிலிம்காக சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷஸ் சொல்லிடுறேன். ஸோ நல்லா படம் பண்ணியிருக்காங்க, பண்ணணும். சின்ன பட்ஜெட் இல்லாமல் இதுக்கு மேலே நிறையா பண்ணணும். ஸோ விஷஸ் சார். அதுக்கப்புறம் தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த கருங்குளத்தான் மூவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கம். ஏன்னா அவங்க சப்போர்ட் நிறைய இருக்குது இந்த ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா நம்ம இதுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஆல் சார். அண்ட் இதுக்கு மேலே நிறைய படம் பண்ணணும் சாருக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. That's so sweet. Thank you so much ma'am. அடுத்ததாக கில்ட் சங்க தலைவர் கருங்குளத்தான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் மனமுவந்து வரவேற்கிறேன். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா பயங்கர பிஸி ஷெட்யூல்லையும் வந்துட்டு சில பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சில பேர் தான் இருக்கீங்க. சிறு படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதோட என்னுடைய இந்த சிறப்புரையாற்ற நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் சிறுபடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய கலை சேவையை நான் மிகவும் மதிக்கிறேன். எனவே அவர் மீது அளவு கடந்த அன்பும் உண்டு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அதைத் தொடர்ந்து கில்டு அசோசியேஷனுடைய தலைவர், ரத்தத்திலேயே வந்து சினிமா ஊறியிருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறை வள்ளல் ஜாம்பவான் திரு மதிப்பிற்குரிய ஜாக்குவார் தங்கம் அண்ணன் அவர்களையும் மனமுவந்து வரவேற்கிறேன். செயற்குழு உறுப்பினரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் பிஆர்ஓ யூனியன் தலைவருமான திரு விஜயமுரளி அண்ணன் அவர்களையும் மனமுவந்து வரக்கிறேன். இளம் நடிகை ஷார்மிஷா அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான விஆர்ஆர் அண்ணன் அவர்களையும் ஜெனிஷ் அண்ணன் ஆக்ஷன் ரியாக்ஷன் கம்பெனி அவர்களையும் சரி, இன்னும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள், திரைத்துறை ஜாம்பவான்கள் இருக்கிறார்கள். அனைவரையுமே வருக வருக என வரவேற்று எனது சிறப்புரையை ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். டைரக்டர் ஜெயகாந்தன் சார் வந்து எனக்கு ஒரு 10 வருஷமாக பழக்கம் எனக்கு. ஸோ ஆரம்பத்தில் வந்து படம் எடுக்க அவர் சென்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தார். அந்த மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான அவர் தொடர்ந்து இவ்வளோ நாட்கள் ஒரு நட்பு நீடிக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிநிதித்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும். இடையில வந்து நிறைய வாட்டி அவருக்கு எனக்கு விவாதங்கள் போயிருக்கு இந்த திரைத்துறை சார்ந்து. அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை, சார் ஒரு படத்தை வெளியிடக்கூடிய அந்த பணத்தில் படம் எடுக்கலாம் சார் அப்படிம்பார். அது எப்படி சார் பண்ண முடியும்னா, சார் பண்ணலாம் சார், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணிட்டார். இது ஒரு 3வது படமாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக தரமாக பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனுடைய படத்தினுடைய சாங்கும் சரி, அதனுடைய ட்ரெய்லரும் சரி. அவர் இந்த பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா என்னுடைய திறமைகள் அவளை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் இந்த பணத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு தொகையை கொடுத்துருந்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் இது மாதிரி இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும். லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எந்த படமும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு. ஏன்னா சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து அவர் அழகாக வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்துருக்கணும். இந்த பட்ஜெட் நான் சொல்லணும்னு எனக்கு தோணுது. சொன்னால் நீங்களாம் ஷாக் ஆகிடுவீங்க, பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படிங்க, நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலே இவ்வளோ பணம் வேணும், ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கனாலே இவ்வளோ பணம் வேணும், ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணுனாலே இவ்வளோ பணம் வேணும். அவர் எப்படிங்க வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணியிருப்பாருன்னா பண்ணியிருக்காரு. அதை தான் நம்ம ட்ரெய்லராகவும் ஆடியோவும் பார்த்துருக்கோம். ஸோ விரைவில் திரையிலையும் நம்ம பார்க்க போகிறோம். சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா இங்கே வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும். எதுக்காக வந்து ஆடியோ லான்ச்லாம் சங்கத்தினுடைய தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம். அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்கே வேணும், அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும். ஏன்னா சங்கங்கள் நல்லா இருந்தால் தான் சினிமா துறை நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம நிறைய இடத்துங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை சொல்லியிருந்தும் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. பாவம் நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அர்ப்பணமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்கிறாரு முரளி ராமநாதன் சார். அதனால் வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறார்.
கலை உலகத்தில் பெரும் முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்கார். சாதாரண விஷயம் இல்லைங்க. நான் தலைவரை வச்சுக்கிட்டு நான் பெருமையாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். நிறையா ஒரு பக்கம் கில்ட்டு சங்கத்தில் அவர் ஒரு போராளி, அவர் போராடிட்டு இருக்கிறாரு, அவர் ட்ராக்கு தனி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது, அதனை அனுசரித்து இன்னைக்கு திரைத்துறையில் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த சினிமாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்கார். தலைவர் தானேங்க, அவர் எப்படிங்க தனி மனிதனாக போராடுவார்? இருக்குங்க, எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்குது. அந்த தனித்துவ அடையாளத்தை அவர் பயன்படுத்தி இன்று திரைத்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார். பல சிக்கல்கள், பல இன்னல்கள், பல முரண்பாடான கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும். உடம்புல சரியில்லை, நான் வந்து ஒரு 6 மணிக்கு எனக்கு கால் பண்ணுறாரு, ராஜா இது மாதிரி இருக்குது ஹெல்த்து. அதையும் பொருள்படுத்தாமல், சார் சிறு படம் சார், சிறு படம்னு சொல்லக்கூடாதுன்னு வேறு ஒரு நண்பர் என்கிட்ட சண்டை போட்டார். சிறு படம்னு சொல்லாதீங்க, சொல்லி தாங்க ஆகணும், வேறு வழி இல்லை. ஏழைன்னா ஏழைன்னு தான் சொல்லணும், அவன் கோலன்னா சொல்லணும், பணக்காரன் சொல்லணும். சிறு படம்னா சிறு படம் தான், அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம மனப்பக்குவத்துக்காகவும் நம்மளை கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதா சொல்லலாம். சிறு படம் தான், அவை நசுக்கப்படுகிறது. திரையரங்கள் இல்லையா? இல்லை. ஸோ அதுதான் அது வந்து அதையும் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் இன்று முரளி ராமநாதன் சார் இருக்கிறாரு. அதனால் தான் அவர் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் இங்கு வருகை தந்து நம்மளை வாழ்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சில முக்கியமான சினிமா பிரபலங்கள் வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது, வர முடியாதனால அவங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இயக்குனர் ஜெயகாந்தன் மாதிரியான இயக்குநர்கள் நிறைய இந்த சினிமாவில் வந்து மறைஞ்சிருக்காங்க, அவங்கெல்லாம் வெளியில் வரணும். அவங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுங்க. இது மாதிரியான படங்களுக்கு வரவேற்பு கொடுங்க. நம்ம பெரிய படத்தை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இந்த மீடியா மேலே பெரிய வருத்தம் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷோ போச்சு, அதில் எவ்வளோ மீடியா வெளியில் இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை, போயிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து ஃபேம் பார்க்குறாங்க, யார் ஆர்டிஸ்ட்டு, பெரிய படம்லாம் ஊற்றிட்டு நிற்கிதே, எல்லாமே போயிடுச்சு. நீங்கள் சின்ன படங்கள் தானே தேட்டரை காப்பாற்றிட்டு இருக்கு. சின்ன படங்கள் தானே இது மாதிரி பிரசாத் லேப் மாதிரியான ஒரு ஸ்டூடியோவை வந்து இன்னும் ஆக்டிவாக வச்சுட்டு இருக்கு. பெரிய படங்கள் வரணும்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். ஸோ சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீடியா நண்பர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், சிறு படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இது மாதிரி கலைத்துறையில் வந்து சாதிக்க வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு வந்து சினிமாவில் கடந்த 10 ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கும் இயக்குனர் திரு ஜெயகாந்தன் மாதிரியான ஒரு நண்பர்களை வந்து வாழ்த்துவதற்கும் அவர்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கும் இந்த ஊடகத்துறை நண்பர்கள் பெரிதும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இதை தொடர்ந்து நிறைய பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கலைத்துறை ஜாம்பவான்களுக்கு நான் வழிவிட்டு என்னுடைய சிறப்புரையை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வந்து வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியாத்துறை நண்பர்களும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.